500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் வங்கிகளில் கால்கடுக்க காத்திருந்த மக்களுக்கு மாணவர் ஒருவரின் உதவி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அது என்ன, எங்கே, இப்போது பார்க்கலாம். 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பை அடுத்து சென்னையில் இருக்கும் ரிசர்வ் வங்கியிலும் பணத்தை மாற்றுவதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கிறார்கள். வெயிலில் காத்திருந்து பணத்தை பெற்றுச் செல்லும் மக்களுக்கு 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனான பிரபுல் ஜெய் செய்யும் உதவி அவர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுக்கிறது. இந்தியில் சேவிங்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு, அதை வச்சு வெளியில் நிற்கிறாங்களே அவங்களுக்காக இது பண்ணலாம். எப்போதுமே எல்லாருக்கும் நிற்கும் போது தனி தாகம், வெயில் அடிக்குது அப்படின்ட்டு இருக்கும். சரி கொடுக்கலாமேன்ட்டு மோர் செஞ்சு கொடுக்கலாமேன்ட்டு இருந்தது. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிற திருக்குறளுக்கு உதாரணமாக தன்னுடைய மகனை நினைத்து பெருமைப்படுகிறார் பிரபுல் ஜெயின் தாயார் பத்மாவதி. நாங்க போய் நினைக்கும் போது எங்களுக்கு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு இல்லைன்னா, அப்போ நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பண்றதை பார்த்தாக்க அர்த்தம் பண்ணணும்னு தோணும், அதுக்காக நாங்கள் பண்றோம். வெயிலில் வாடும் மக்களின் தாகம் தீர்க்கும் விதத்தில் மாணவர் மோர் கொடுத்து வருவது வரிசையில் காத்திருந்து பணம் மாற்றும் மக்களை மனம் நெகிழ வைக்கிறது. எல்லாருக்கும் இருக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா மக்கள் இப்போ கஷ்டப்படுறது சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த நல்ல மண்ணை எல்லாருக்கும் இருக்கணும், அதுதான் அந்த பையன் பண்ணதுக்கே கிரேட். செய்கிற அளவுக்கு எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுன்னு செய்கிறாப்புல. பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு இது இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. எங்கள் கஷ்டத்தை நான் இல்லை, அதனால் ஒரு நல்ல இது தான் இது. மணிக்கணக்கில் காத்திருக்கும் மக்களுக்கு வங்கிகளே இது போன்ற உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் உதவிகள் செய்து கொண்டால் வரிசையில் நிற்பதன் வலி தெரியாது என்றும் கூறுகிறார்கள். பணத்தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சிறுவனின் மனித நேயம் என்பது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் சுப்பிரமணியன்.